காவேரி இந்த மாதிரி விஜய் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சரியா பேசுற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆபீஸ்ல வேலை இருக்கு, அதனால நான் அங்க போயிட்டு வேலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரணத்தை சொல்லி அவங்க அப்பப்போ ஆபீஸ்க்கு கிளம்பி போறது மட்டும் இல்லாம மார்னிங் சீக்கிரமாவே போயிட்டு நைட்டு ரொம்பவே லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க தூங்குறேன்னு சொல்லிட்டு நைட்டு கூட ஃபுல்லா விஜயை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க விஜயும் காவேரி எதுக்காக இப்படி பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம பொசசிவ்னஸ் காவேரிக்கு நம்ம மேல ரொம்பவே அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்ப கூட அவங்க காவேரி மேல இருக்க லவ் ரொம்பவே அதிகமா ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தாத்தாவோ இந்த விஜய்க்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இந்த காவேரியை சீக்கிரமா விஜய் சமாதானப்படுத்தலைன்னா கண்டிப்பா காவேரி வேற ஏதாவது தப்பான முடிவை அவசரப்பட்டு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை விஜய்க்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ஆபீஸ்ல இருக்கவங்களும் இந்த மாதிரி காவேரிக்கு சரியான பொசிஷன் இல்லாததுனால அவங்க காவேரி சொல்ற ஆர்டர்ஸை சரியா மதிக்கவே மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல அவங்க காவேரியையே அவமானப்படுத்துற மாதிரி பேசிடவே உடனே இந்த பிரச்சனை பெருசாக காவேரியோ அவங்கள ஃபர்ஸ்ட் எப்படியோ சமாதானப்படுத்தி இங்கிருந்து அனுப்பி வச்சுட்டாலும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு காவேரி தனியாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சு அவங்களோட பிஏஓ இந்த விஷயத்த விஜய்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. அதே சமயம் தாத்தாவும் வந்து காவேரியோட இம்பார்ட்டன்ஸையும் அவங்களோட கஷ்டத்தையுமே விஜய்க்கு புரிய வைக்க உடனே இது ரெண்டுக்குமே ஒரே தீர்வை இது மூலியமா தான் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு விஜய் ஒரு செம்ம பிளானை போட்டது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஒரு வக்கீலையும் வர வச்சு இந்த மாதிரி வக்கீல் கிட்ட அவங்களோட கம்பெனி ஷேர்ல பாதி ஷேரை காவேரி பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம வக்கீலுமே அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு பேப்பர்ஸையுமே ரெடி பண்ணிட்டு இதுல இப்போ உங்களோட ஒய்ஃப் மட்டும் சைன் பண்ணிட்டா போதும், எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும்னு சொல்ல உடனே விஜயுமே காவேரியை கூப்பிடுறாங்க. ஆனா காவேரி இந்த மாதிரி வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்கத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டப்பட்டது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்க நம்மளோட கான்ட்ராக்டரோட வேலை கேன்சல் பண்றதுக்காக தான் வக்கீல வர சொல்லியிருப்பாங்களோ, நமக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறாங்களான்னு சொல்லிட்டு ஆயிரம் எண்ணங்களை மனசுல ஓட்டி பார்த்துட்டு இருக்க. அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்க ராகினியும் வக்கீல பார்த்த உடனேயே காவேரி ரொம்பவே பதட்டப்படுறத நோட் பண்ணிட்டு அவகிட்ட இந்த விஷயத்துல ஏதாவது வம்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனடி அவங்க கிட்ட போயிட்டு, என்ன காவேரி வக்கீல் எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கியா? எனக்கு தெரியும், நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க உடனே காவேரி எதுவுமே பேசாம ஒண்ணுமே தேவையில்லைன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப பார்க்க. ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின ராகினியும் உடனடியாக அவங்க கிட்ட நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன், ஏன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒன்று டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் வக்கீல் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க உடனே ராகினியை கடுக்காம காவேரி அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க. ஆனா ராகினியும் என் காதுல இன்னொரு விஷயமும் கேட்டுச்சு, கான்ட்ராக்ட் அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனேயே காவேரி செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. உடனே இதை கவனிச்ச ராகினியும் மனசுக்குள்ளேயே எதுக்காக இவ கான்ட்ராக்டர்ன்ற வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா இவ்வளோ ஷாக் ஆகுறா, ஒருவேளை அதுல ஏதாவது விஷயம் இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிக்க. ஆனா அந்த யோசனையை ராகினிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்ச காவேரியை உடனடியாக அங்கிருந்து அவங்க கண்டுக்காத மாதிரி கிளம்பி போனது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட போயிட்டு என்ன விஜய் சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க உடனே விஜயும் இந்த பத்திரத்தை சைன் போடு, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட காவேரியும் விஜய் கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம உடனடியாக அந்த பத்திரத்துல சைன் போடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு விஜய் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாலும் காவேரி வக்கீல் போனதுக்கு அப்புறமா விஜய் கிட்ட என்ன டிவோர்ஸ் கொடுக்க போறீங்களா, பரவாயில்ல எனக்கு நீங்க டிவோர்ஸ் கொடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களோட லைஃப் விட்டு போயிடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி போக. உடனே இந்த மாதிரி காவேரி ரொம்பவே பொசசிவா பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே கியூட்டா சிரிச்ச விஜயும் இந்த மாதிரி காவேரி பண்றது எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா இவளுக்கு என்ன, நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்றத புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாளேன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாம் பண்ணும்போது தான் குமரன் சொன்ன மாதிரி தன்னோட ஒய்ஃப் தான் மேல எவ்வளோ அன்பா இருக்கான்றத புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம காவேரிக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை நான் சீக்கிரமா கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதுக்கான ஏற்பாடை செய்ய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கான முதல் கட்டமா
காவேரியை எங்கேயோ ஒரு இடத்துக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட திடீர்னு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விஜய் இந்த மாதிரி காவேரி கிட்ட ஒரு ரிங் கொடுத்து இந்த மாதிரி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன காவேரி என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே விஜயும் இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன அதுதான் கான்ட்ராக்ட் கல்யாணம் ஆச்சு. அதனால தான் உன் கூட நான் காதல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி உடனே அந்த ரிங்கை காவேரிக்கு போட்டு விட உடனே அதை பார்த்துட்டு காவேரி கண் கலங்கி அழுதுகிட்டே உங்களை கொஞ்ச நாளில் நான் தப்பாக நினச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் விஜயை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்க உடனே விஜயும் காவேரியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் வெண்ணிலாவுக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் ஓகேவா அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரியும் உங்களுக்காக நான் என்னோட வாழ்நாள் முழுக்க வெயிட் பண்ண தயாராக இருக்கான்னு சொல்லிட்டு விஜயை கட்டி பிடிச்சு காதலால் அழுதுட்டு இருக்க விஜயும் காவேரியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க.